என்னென்னா அவரை பார்க்கும்போது எங்கள் தாத்தாக்கெலாம் வந்து அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருந்தாங்க, 2 பேரும் அவர் அப்பா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுவே ரொம்ப இதாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருப்பார் சார். அதனால் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்குறது, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உரிமையோடு பேசுகிறது, அது அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் ஒரு ஸ்வீட் ஆர்ட் அவர். நான் அவர் லொக்கேஷன்லலாம் வந்து நம்ம ரவிக்குமார் சார் இருப்பார்ல, அவர் சித்தியில் நடிச்சிட்டு இருந்தாங்க, தாத்தா ரோல். இப்போ கூட அவர் ஜெம். இவர் சிவகுமார் அங்கிள் ஆசிரமத்துலேருந்து வந்திருப்பார், வீட்டில் இருப்பார். அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நேந்திரம்பழம் வாங்கிட்டு வந்திருப்பார். மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குதுன்னு நேந்திரம்பழம் வாங்கிட்டு வந்த மாப்பிள்ளை. உடனே அவர் சொல்லுவார், இல்லை நாக்குருசி எல்லாம் ஆசிரமத்தை ஓட போச்சு அப்படின்னு அங்கிள் சொல்வார். இல்லை மாப்பிள்ளை அது உங்களுக்கு பிடிக்கும்ல, ஒன்று சாப்பிடுங்க. அப்பா அவ்வளோ காவேரிங்கிறவர் மீனா அவங்க சொல்லுவாங்க, அப்பா தாத்தா உங்களுக்கு அதானே வாங்கிட்டு வந்திருக்காங்க, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு. அவர் அதை வாங்கினோடனே டேரக்டர் பாஸ்கர் சார் சொன்ன கட் அப்படின்னார். அங்கிள் நீங்கள் பழவரும் நடிகர் ஆகிட்டீங்க அங்கிள் அப்படின்னு துரத்து ஆடிப்பாயில செட்டில் சுற்றி நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், நல்லா பேசுவார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அதாவது நம்ம முகத்தை வச்சு சொல்லுவார், ஒரு லெஃப்ட்டும் ரைட்டும் பேலன்ஸ் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோ, அது மாதிரி பண்ணிக்கோ, சாப்பாடு இப்படி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடு. யார் சார் சொல்லுவா இந்த மாதிரி? நாங்கள் அப்போ எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அவர் கதை சொல்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அந்த காலத்தில் ஷூட்டிங் போகும்போது இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்களாம் இதாக இப்போது அதை விட மோசமாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை சார்.